ஹாப்பி நியூ இயர் 2024 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து ஃபெயில் ஆகி கொண்டிருக்கும் நண்பர்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஒன் சைடாக லவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமிட் ஆகிறதுக்கும், இல்லை நான் சிங்கிளாகவே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னா ஜாலியாக இருக்கிறதுக்கும், வேலை தேடும் நண்பர்கள் வேலை கிடைக்கிறதுக்கும், மொத்தத்தில் லைஃப் செட்டில் ஆகி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த இயர் வந்து ஹெல்ப் பண்ணட்டும். சரி, இதெல்லாம் நீ எதுக்குடா சொல்கிற அப்படின்றது எனக்கு தெரியுது. வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னா சரி, ஓகே. இந்த 2024 ரெசல்யூஷன் இது வரைக்கும் எதுவும் எடுத்தது கிடையாது. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான 3 விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். படிப்பு ரிலேட்டடாக எதுவும் கிடையாது. நம்ம ஜென்ரலாக வந்து நமக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 விஷயத்தில் 2 அப்டேட் வந்து உங்களுக்கு, ஒரு அப்டேட் வந்து எனக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐம் யுவர் டிஎன் குமரேசன். ஸோ இதில் ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஒரு 6 மாதமாக வந்து நான் வந்து பிஹெச்டி ட்ரை பண்ணுறது தான் என்னோட முக்கியமான கோலாக வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படி ஐ அப்ராடுக்கு எப்படி பண்ணுறது, இங்கே நம்ம லோக்கலுக்கு எப்படி பண்ணுறது, லோக்கல் மீன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி பிஹெச்டி ட்ரை பண்ணுறது, என்ன கேட்குறாங்க. இந்த டாபிக் நிறைய பேர் வந்து இன்னும் என்கிட்ட வந்து மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க, டிஎம் பண்ணிருந்தாங்க. அதை பற்றி ஒருத்தருக்காக வந்து இது பண்ணுறதை விட ஒரு ஒரு சீரியஸாக வந்து அதை பற்றி ஒரு போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் பிஹெச்டிக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ஸ்கோப் என்ன, அது எப்படி, அதில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சீரியஸாக வந்து போடலாம் அப்படின்றத வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன். நானும் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் தான் வந்து இருக்கேன். பட் ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து வீடியோவாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கெய்னிங் நடக்கும் அப்படின்றத நினச்சிருந்தேன். அதை ஒரு தனி சீரீஸாக பிஹெச்டி சீரீஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றத நினச்சேன். ஏன்னா இன்னொன்று, இப்போ நம்ம லைஃப் சயின்ஸுக்குன்னு பார்த்தோம், அந்த பயோடெக், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் வேற என்ன பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பீப்புள் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அதை தாண்டி இப்போ ஒரு எப்படி சொல்ல, நம்ம சீனியர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. ஒரு கம்பெனி, பயோடெக் கம்பெனிஸில் வந்து வேலை பார்ப்பாங்க, ஒரு பெரிய பெரிய லேபரட்டரிஸில் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணால் நம்மள மாதிரி ஜூனியர்ஸுக்கு, நானும் ஜூனியர்ஸ் தான், அதனால வந்து எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். ஏதோ ஒரு லேப் டெக்னீஷியனோ இந்த மாதிரி வேற ஒரு பெரிய பெரிய பயோடெக் கம்பெனிஸில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இதை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இந்த மாதிரி ஓகே இந்த இதெல்லாம் பண்ணால் நீங்கள் இப்படியே பண்ணலாம், இந்த மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல பயோடெக், மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஷனல்ஸ் யார் வேணாலும் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இமெயில் ஐடி எல்லாமே வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதே நினச்சேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ இப்போ பயோடெக் இண்டஸ்ட்ரி சைடு போகணுன்னா அதுக்கு என்னென்ன அவங்க பண்ணணும், அதே மாதிரி இப்போ ரிசர்ச் சைடு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், டீச்சிங் சைடு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்றத அந்த துறையிலே வந்து பெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அகாடமிக் மட்டும் நம்ம இப்போ இது வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன படிக்கணும், அதுக்கு எப்படி எக்ஸாமில் எழுதணும், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் அதை தாண்டி லைஃப்பில் எங்கெங்கே என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் அப்டேட். அடுத்து 3வது அப்டேட் தான் ரொம்ப முக்கியமான அப்டேட். என்ன அப்படின்னா வந்து நமக்குன்னு ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணலாம் அப்படின்றத நினச்சிருந்தேன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஜாலியாக சும்மா ஒரு ஹாபிக்காக பண்ணிட்டு இருந்தோம். நம்ம படித்த கொஷின் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெயின் மோட்டோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், எக்ஸாம் டைம்ஸில் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ நமக்குன்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வந்து இப்போயே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ கண்டினியூஸாக இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெர்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஒரு க்ரோத் கொடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்னால் மட்டும் முடியாது. இந்த 3வது அப்டேட் முக்கியமாக உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் தான் அதுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். இது வரைக்குமே நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் செக் பண்ணும்போது தான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட வந்து 70% ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா?
ஸோ உங்கள் கடைசி நிமிஷம் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நண்பனுக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே, அதை செய்யலாம் நண்பர்களே அப்படின்னு அரசியல்வாதி மாதிரி பேசணும்னு நினைக்கல. எல்லாரும் பார்க்குற எல்லாரும் பண்ணணும்னு இல்லை, ஒரு முக்கால்வாசி ஒரு 40% 50% வந்தால் கூட நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரீச் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 2024 எண்டில் வந்து நம்ம 100K ரீச் பண்ணணும் அப்படின்றதான் வந்து நான் டார்கெட்டாக வந்து வச்சுருக்கேன். டு பி ஃப்ராங்க், மற்ற சேனல்லாம் பார்த்தா இந்த போன மாதம் ஆரம்பிச்சிடும், இந்த மாதம் 1 மில்லியன் வந்து போயிட்டு இருப்பான். நமக்கு வந்து அவ்வளோலாம் தேவையில்லை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் இருந்தால் போதும். ஸோ இந்த வருஷத்தோட எண்டில் வந்து நம்ம 100K ரீச் பண்ணுறோம். ஸோ அது என்னால் மட்டும் முடியாது, உங்களோட சப்போர்ட்னால தான் முடியும். நான் சிம்பிளாக யூடியூபோட அல்கரிதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணால் தான் மற்ற அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் சரி ஓகே இது நல்ல சேனல் போலன்னு சொல்லிட்டு யூடியூபே எடுத்து கொண்டு போய் நம்ம தமிழில் இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடாக பயோடெக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுற எல்லாருக்கும் போய் காட்டும். அப்போ தான் நம்ம வந்து பெரிய ரீச் வந்து ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண போகிற எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவோம். ஸோ நம்ம எண்டில் வந்து ட்ரை பண்ணுவோம், நம்ம டார்கெட்டை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணுறோமா, கரெக்டாக அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருப்போம்.